அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய இனிமையான தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையிலும் செவ்வாயின் பார்வையிலும் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதே போன்று 5, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களிலும் நல்ல ஒரு பலனை நிறைந்து கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 9ஆம் இடத்தில் தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு தருணமாக தகரமும் தங்கமாக மாறும் தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் செவ்வாய் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இது ரெட்டிப்பு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலஸ்திராதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான திட்டங்களும் மிக சிறப்பாக நடைபெறும். பொதுவாகவே செவ்வாய் என்றால் சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயை கண்டு பொதுவாகவே பயப்படுவது உண்டு. நல்லவரா கெட்டவரா என்ற கேட்ட கேள்விக்கு அவருடைய சஞ்சார அமைப்பை நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய 9இல் சஞ்சரிப்பது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது செவ்வாய் குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை 3, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 7ஆம் பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல மிகவும் அபரிவிதமாக நிலம் சார்ந்த தொழிலை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி, புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி மிக சிறப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது புதிய வீடு கட்டுதல், வீட்டை பழுது பார்த்தல் என நிலம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது பண்ணை நிலம் அமைத்ததற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் மருத்துவத்துறை சார்ந்த பணிகள்ல மிக பெரிய அளவுல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் சாதனையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. காவல்துறை, பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 9இல் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்துறை ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். விளையாட்டிலும் ஆர்வம் அதீதமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 8ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. செவ்வாயின் பார்வை சுகஸ்தானத்தில் பதியக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே நீங்குகிறது. குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள், வில்லங்கம் அனைத்தும் விலகுகிறதுங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. திருமணம், காதல் திருமணம் செய்வதற்கான ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை அடுத்த ஒரு மண்டலத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது. சுகஸ்தான பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 4ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் அவை சுப விரயங்களாக மாற்றுகிறது. எனவே புதிதாக சொத்துக்கள், வீட்டிற்கு தேவையான
தேவையான ஆடம்பர மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. தொழில்துறையில் நிரந்தர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைக்குங்க. ஏனென்றால் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் மிக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியான பணிகளை மிகவும் கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அலைச்சல் சிரமம் விலகி மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக எழக்கூடிய பல சிரமங்களையும் முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைப்பதால் தடைகள் விலகி முன்னேற்றத்தை அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய். ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் பெண் தன்மை கொண்ட ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைவது பல்வேறு வகையில கலஸ்திரம் மிக வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவே காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் இணைவானது உறுதிப்படுத்துகிறதுங்க. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதீத கவனம் செலுத்துவீங்க. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். உங்களது திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. மற்ற துறைகளை விட தகரமும் தங்கமாக கூடிய ஒரு இனிமையான வாய்ப்பு நிச்சயமாக கலைத்துறை, சினிமா துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியுடன் இணையக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய செயல்பாடுகள் மிகுந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மறைமுக தொல்லைகள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த மாற்றத்தையும் புதிய யூகங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக எழக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். குறிப்பாக பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பல்வேறு வகையான தோஷங்களை நீங்கி வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும். தடைகள் எதுவும் இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உச்சம் பெற்ற செவ்வாயின் அமைப்பு காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு